friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல உருளைக்கிழங்கு சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு வெளிய இருக்க மாவு ஃபர்ஸ்ட் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன், 1/2 கப் மைதா மாவு. இது ரெண்டே ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். 1/2 கப் கோதுமை மாவு கூடவே 1/2 கப் மைதா மாவு. அப்புறமா 1 டீஸ்பூன் போல ஓமம், தேவையான அளவு உப்பு, கடைசியா 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா பிசையணும். பிடிச்சா இந்த மாதிரி நிற்கணும் பாருங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா பிசையணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு ஈர துணி வச்சு மூடி வச்சிடலாம். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ உள்ளே வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 400 கிராம். இதை வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க ரொம்ப மையாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, அங்கங்கே சின்ன சின்ன துண்டுகள் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு துண்டு இஞ்சை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், 2 பல் பூண்டையும் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இல்லைன்னா இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், இது கூடவே 1/4 கப் போல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக 1 நிமிஷம் வதங்கினதும் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகு, கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன புளிப்புக்காக எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர், காஞ்ச மாங்காவோட பவுடர் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தயாராக இருக்குது. இப்போ நம்ம சமோசாவுக்கு ஷீட்டை ரோல் பண்ணிடலாம். இதை வந்து 6ஆக பிரித்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து 12 சமோசா கிடைக்கும். ரொம்ப மெல்லிசாக உருட்டணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பருமனாக இருந்தாலும் போதும். ஏன்னா வெங்காய சமோசாவுக்கு தான் ஷீட் வந்து ரொம்ப மெல்லிசாக நம்ம உருட்டணும். இதுக்கு வந்து கொஞ்சம் பருமனாக இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி உருட்டிட்டு இதை வந்து 2ஆக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி கோன் மாதிரி நம்ம மடிச்சுட்டு எல்லா ஓரங்களையும் வந்து நம்ம சீல் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் மைதா மாவில் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து பேஸ்ட் மாதிரி எடுத்து நம்ம சீல் பண்ணிட்டோம்னா பிரியாது எண்ணெயில் போடும்போது. உள்ள அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் அதை கொஞ்சம் வச்சுட்டு எடுத்து நம்ம சீல் பண்ணிட்டோம்னா பிரியாது எண்ணெயில் போடும்போது. இதே மாதிரி மீதி இருக்கிற சமோசாவை ரெடி பண்ணிடலாம். இதை அப்படியே உட்கார வச்சிடணும், அப்போ தான் அந்த ஷேப் வரும் நமக்கு. எல்லோரும் அழகாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து குறைவான சூடில் இருக்கணும், ரொம்ப அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. குறைவான சூடுக்கும் மிதமான சூடுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்லேயே வேகட்டும், கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறாகி மொறு ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். டடா, நம்மளோட சுட சுட சமோசாக்கள் சூப்பராக தயாராகியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இனிமேல் எப்போ பசி வந்தாலும் உடனே சூப்பராக செஞ்சு சாப்பிட்றலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு சமோசாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.